அனைவருக்கும் வணக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுடுங்க. இன்று ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆடி மாதம் 19ஆம் தேதி, தேய்பிறை சஷ்டி திதி. இன்று இரவு 10:04 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா சப்தமி திதி தொடங்குதுங்க. ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 9:54 வரை இருக்குதுங்க. அதுக்கப்புறமா அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குதுங்க. இன்று மாலை 7:32 வரை திருதி யோகம் இருக்குதுங்க. அதுக்கப்புறமா சூல யோகம் தொடங்குதுங்க. இன்றைய நாளுக்கான சுப ஓரைகளை ரொம்ப கவனமாக எடுத்துக்கிட்டோம்னா, காலையில் 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அப்புறம் பகல் 12 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும் குரு ஓரை வருதுங்க. திரும்பவும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் சுக்கிர ஓரை இருக்குதுங்க. இந்த நல்ல நேரங்களில் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரியங்களை ரொம்ப தாராளமாக ஆரம்பிக்கலாங்க. புதுசாக ஏதாவது விலை உயர்ந்த பொருள் வாங்கணும், இல்லை பேங்க்கில் போய் முக்கியமான முதலீடுகள் செய்யணும், உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களை சந்தித்து பேசணும், கல்யாண பேச்சுவார்த்தைகள் நடத்தணும்னா இந்த நல்ல நேரத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, அதனால் ராகு காலம் பிற்பகல் 3:30 முதல் 5:03 வரை இருக்குதுங்க. யமகண்டம் காலை 9:17 முதல் 10:50 வரை இருக்குதுங்க. குளிகை நேரம் பிற்பகல் 12:24 முதல் 1:57 வரை இருக்குதுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நல்ல நேரங்களில் நீங்கள் உங்களுடைய சுப காரியங்களை வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்மையை சேர்க்குங்க. அடுத்து இன்றைக்கு எந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா, நேற்றை போலவே இன்றைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு தாங்க சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது முயற்சியிலையும் இறங்காமல் ரொம்ப கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. சந்திராஷ்டமத்தின் முழுமையான பலன்களையும், சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பதால் ஏற்படும் தாக்கங்களையும் உங்கள் ராசி பலன் பகுதியில் ரொம்ப விரிவாக சொல்கிறேங்க. அடுத்து இன்றைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆடி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப விசேஷமான செவ்வாய்க்கிழமைங்க. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகப்பெருமானுக்கும், ஆடி மாத செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால சக்தி வடிவான அம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. இன்றைக்கி காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற முருகன் மற்றும் அம்மன் படத்துக்கு முன்னாடி நெய் விளக்கு ஏற்றி மனசார வேண்டிட்டு வந்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் தடைகளும் ஒட்டுமொத்தமாக விலகி குடும்பத்தில் பெரிய அளவில் செல்வ செழிப்பும் நிம்மதியும் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து அதையும் முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை ரொம்ப விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பாறையை பிளந்து கொண்டு வளரும் விதைக்கு எவ்வளோ வலிமை இருக்குமோ அந்த அளவுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை உடைத்து வெளியே வரும் அசாத்தியமான தைரியம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. சவால்களை கண்டு பயப்படாமல் அதை சாதனையாக மாற்றுவது உங்களுக்கு ரொம்பவும் கைவந்த கலைங்க. உங்களுடைய இந்த துணிச்சல் தான் உங்களுக்கு என்றுமே பெரிய வெற்றியை தேடித்தருங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப உற்சாகமான, மனதிற்கு இதமான பல சுப சம்பவங்கள் நடக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான நாளாக அமைய போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் திறமைக்கு ஏற்ற நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பெரிய அங்கீகாரம் தடையும் இல்லாமல் சுலபமாக கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்களது கடின உழைப்பை புரிந்து புதிய பொறுப்பை வழங்கி கௌரவப்படுத்துவாங்க. அலுவலகத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களை ரொம்ப அனுசரித்து உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த சின்ன சின்ன ஊடல்கள் பறந்து நெருக்கமும் அன்பும் ரொம்ப சிறப்பாக அதிகரிக்குங்க. பணவரவு இன்றைக்கி பல வழிகளில் நீங்கள் சற்றும் எதிர்பாராத திசைகள்லேருந்து வந்து உங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்துங்க. முன்காலத்தில் செய்த சிறு முதலீடு இன்று பெரிய லாபமாக மாறி கைக்கு வந்து சேருங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பீங்க. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தேடி வந்து வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வாங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வாங்க. வீட்டில் உள்ள பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களை நல்ல வழியில் கொண்டு செல்லுங்க. ஆரோக்கியம் ரொம்ப நல்லா சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியோடும் இருக்குங்க. நீண்ட நாளாக இருந்த உடல் சோர்வு நீங்கி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. மாணவர்கள் படிப்பில் முழு கவனத்தையும் செலுத்தி தேர்வுகளுக்கு தயாராகுவாங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் சந்தோஷமான நாளுங்க. நீண்ட நாளாக வாங்க நினைத்த பொருளை தாராளமாக வாங்கி மகிழ்வீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மற்றும் சுப செய்திகள் வந்து சேருங்க.
பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தள்ளிப்போன புது முயற்சிகள் சிறப்பாக கைகூடுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்களெல்லாம் துலங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ரிஷபராசிக்காரர்களே, ஆலமரம் எப்படி எத்தனை புயல் வந்தாலும் அசையாமல் நின்று மற்றவர்களுக்கு நிழல் கொடுக்குமோ, அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சவால்கள் வந்தாலும் கலங்காமல் நின்று உங்களை நம்பி வந்தவர்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும் தியாகிகள் நீங்கள் தாங்க. பொறுமைக்கு மறு உருவம் என்றால் அது நீங்கள் தாங்க. அந்த பொறுமையே உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதமாக மாறுங்க. இன்றைக்கி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப அருமையான ஏற்றம் தரக்கூடிய நாளாக அமைய போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக இழுபறியில் இருந்த சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், குறிப்பாக திருமண பேச்சுவார்த்தைகள் இன்று மிக சுமூகமாக ஒரு நல்ல முடிவுக்கு வருங்க. உத்தியோகத்தில் உங்கள் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை புரிஞ்சுக்கிட்டு நிறுவனத்தின் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்ப்பாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வேலை சுமையை குறைப்பாங்க. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்திலிருந்து நேர்காணலுக்கான அழைப்பு வருங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்குங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனதறிந்து செயல்பட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடித்து கொண்டிருந்த ஒரு பெரிய பணத்தொகை இன்று எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அதை கொண்டு உங்களது பழைய கடன் சுமைகளை நீங்கள் குறைத்து கொண்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. வியாபாரம் செய்யும் நண்பர்களுக்கு இன்று மிகவும் லாபகரமான நாளுங்க. சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு ஒரு தனி மவுசு உருவாகுங்க. புதிய முதலீடுகள் செய்வதற்கு அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது பாதுகாப்பானதாக அமையுங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலம் கிடைக்குங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மன உளைச்சல் நீங்கி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கட்டுப்பாடுடன் இருப்பது மேலும் ஆரோக்கியத்தை சேர்க்குங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் நாளுங்க. பாராட்டுதல்களை பெறுவீங்க. பெண்களுக்கு இல்லத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளுங்க. உங்கள் ஆலோசனைகளை குடும்ப உறுப்பினர்கள் மனமுவந்து ஏற்றுக்கொள்வாங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சியான சம்பவங்கள் இல்லத்தில் அரங்கேறுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் இதுவரை இருந்த சலசலப்புகள் நீங்கி நிம்மதி நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்த காரியம் இன்று ரொம்ப சுலபமாக நிறைவேறுங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரர்களே, எந்த வடிவத்தில் ஊற்றினாலும் அந்த பாத்திரத்தின் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் தண்ணீரை போல எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல உங்களை மாற்றிக்கொண்டு அனைவரையும் கவர்ந்தெழுக்கும் தனித்துவமான வசீகரம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. உங்கள் பேச்சாற்றலும் நகைச்சுவை உணர்வும் இருக்கும் இடத்தையே கலகலப்பாக மாற்றிவிடுங்க. இன்றைக்கி உங்களுடைய அபாரமான அறிவு கூர்மையால் பல கடினமான விஷயங்களை கூட மிக எளிதாக சாதித்து காட்டுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சொல்கிற ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை உங்கள் பாஸ் மற்றும் சக ஊழியர்கள் அனைவரும் எந்தவித மறுப்பும் இல்லாமல் முழுமையாக ஏற்றுக்குவாங்க. அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு இன்று கணிசமாக உயருங்க. பல நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு பெரிய வேலையை இன்று உங்கள் சாமர்த்தியத்தால் முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மறைமுக போட்டிகள் எதிர்ப்புகள்லாம் இன்றைக்கி பனி போல விலகி போயிடுங்க. புதிய சந்தைகளை விரிவுபடுத்துவதற்கான உங்களுடைய திட்டங்கள் இன்று வெற்றி பெறுங்க. வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய கனிவான அணுகுமுறை பெரிய வியாபாரத்தை தேடித்தருங்க. குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மரியாதையும் கௌரவமும் கிடைக்குங்க. வீட்டின் முக்கிய முடிவுகளை எடுப்பதில் உங்களுக்கு தான் முதல் உரிமை வழங்கப்படுங்க. கணவன் மனைவிக்குள்ளேருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சரியாகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக பேசி மகிழ்வீங்க. பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் சிறப்பான நாளுங்க. பணப்புழக்கம் சீராகவும் தடையின்றியும் இருக்குங்க. சேமிப்பை உயர்த்துவதற்கான நல்ல வழியை இன்று நீங்கள் கண்டறிவீங்க. வங்கியில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அது இன்று எந்த தடையுமின்றி அனுமதிக்கப்படுங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல உதவியோ சுப செய்தியோ தேடி வருங்க. நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த நண்பர்களை இன்று சந்தித்து மனம் விட்டு பேசி மகிழ்வீங்க. மாணவர்களுக்கு இன்று ரொம்ப அருமையான நாளுங்க. கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நினைவாற்றல் பெருகும். பெண்களுக்கு இன்று மிகவும் சுறுசுறுப்பான நாளுங்க. ஆன்மீக காரியங்களில் அதிகம் ஈடுபாடு காட்டுவீங்க. வீட்டை அலங்கரிப்பதில் நேரம் செலவிடுவீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத வகையில் நல்ல பண லாபம் இருக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூரிலிருந்து மனதை குளிர வைக்கும் சுப செய்திகள் வந்து சேருங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க.
கடகராசிக்காரர்களே, தன் குஞ்சுகளை சிறகுகளுக்குள் வைத்து பாதுகாக்கும் தாய் பறவையைப் போல உங்கள் குடும்பத்தையும் உங்களை சார்ந்தவர்களையும் கண்ணுக்குள் வைத்து காப்பாற்றும் பாசக்காரர்கள் நீங்க தாங்க. உங்கள் அன்புக்கு முன்னாடி எந்த ஒரு பகையும் தானாகவே விலகிடுங்க. விட்டு கொடுத்து போகும் உங்களின் உயர்ந்த குணம் பலரையும் வியக்க வைக்குங்க. இன்றைக்கி குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு பண்டிகை காலத்தை போன்ற உற்சாகமான சூழ்நிலை நிலவுங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி, உங்கள் எதிர்காலத்தையே மாற்றக்கூடிய செய்தி இன்றைக்கி உங்களை தேடி வந்து மனதை குளிர வைக்குங்க. உத்தியோகத்தில் இத்தனை நாளாக உங்கள் தலையில் இருந்த அதிகப்படியான வேலைப்பளு இன்று குறைஞ்சு மனசுக்கு பெரிய அளவில் நிம்மதி கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்கள் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தகுந்த சலுகைகளை வழங்குவாங்க. உங்கள் திறமைக்கேற்ற புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வருங்க. வியாபாரத்தில் ரொம்ப நாளாக வசூலாகாமல் இருந்த பழைய பாக்கிகள், வராக்கடன்கள் எல்லாம் இன்று உங்களுடைய கனிவான பேச்சின் மூலமாக சுலபமாக வசூலாகி உங்களை ஆச்சரியப்படுத்துங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பான பலனை தருங்க. புதிய பங்குதாரர்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விட்டு கொடுத்தும் மிகவும் ஆதரவாகவும் இருப்பீங்க. பிள்ளைங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெருமை தேடி வருங்க. உங்களுடைய பொருளாதார நிலை இன்று மிகவும் உச்சத்தில் இருக்குங்க. பணவரவு நீங்கள் நினைத்ததை விட ரொம்பவே தாராளமாக தங்கு தடையின்றி உங்கள் கைகளில் புரளுங்க. உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை இன்று நீங்கள் தாராளமாக வாங்கி மகிழ்வீங்க. வீடு மனை வாங்கும் எண்ணம் இருந்தால் அதற்கான பணிகளை இன்று தாராளமாக தொடங்கலாங்க. ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக, எந்த ஒரு குறையும் இல்லாமல் பிரமாதமாக இருக்குங்க. நீண்ட நாள் இருந்த சிறு ஆரோக்கிய குறைபாடும் இன்று காணாமல் போகுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல கவனம் இருக்குங்க. புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவாங்க. பெண்களுக்கு இன்று மதிப்பும் மரியாதையும் கூடும் நாளுங்க. உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உங்களை தேடி தானாகவே நடக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் வீட்டில் மகிழ்ச்சி பொங்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்தும் தடையுமின்றி மிகவும் எளிதாக முடியுங்க. வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சிம்மராசிக்காரர்களே, காட்டுக்கு ராஜாவான சிங்கம் எப்பொழுதும் கர்ஜித்து கொண்டே இருக்காது. ஆனால் அதன் பார்வை ஒன்றே எல்லோரையும் கட்டுப்படுத்துங்க. அதே போல் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் பார்வையும் கம்பீரமும் உங்களுக்கு எல்லா இடங்களிலும் ஒரு மிகப்பெரிய மரியாதையை தேடித்தருங்க. உங்களுடைய தலைமை பண்பு இயல்பாகவே எல்லாரையும் ஈர்க்கக்கூடியதுங்க. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முழுமையான சந்திராஷ்டம நாளுங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஜோதிட சூட்சுமம் என்னவென்றால், மனோகாரகனான சந்திரன் இன்று புதன் பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். ரேவதி நட்சத்திரம் என்பது ராசி மண்டலத்தின் 27வது மற்றும் இறுதி நட்சத்திரமாகும். பொதுவாகவே சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் கோச்சாரம் செய்யும் போது அது முடிவுகளை குறிக்கும் இடமாக இருப்பதால் மனதிற்குள் ஒரு இனம் புரியாத ஆழமான சிந்தனைகளையும் தேவையற்ற கற்பனை பயங்களையும் உருவாக்குங்க. அதோடு உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் வேறு சேர்ந்து வருவதால் உங்களுடைய மனநிலை இன்று ரொம்பவே அலைபாயுங்க. ரொம்ப சின்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் மனசில் போட்டு ரொம்ப ஆழமாக யோசித்து உங்களை நீங்களே குழப்பிக்கிட்டு ஒரு விதமான மன உளைச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்குங்க. யாராவது யதார்த்தமாக சொல்லும் வார்த்தைகளை அவர்கள் உங்களை குத்தித்தான் காட்டுகிறார்கள் என்று நீங்களாகவே தவறாக புரிந்து கொண்டு உங்கள் மனதை புண்படுத்திக் கொள்வீர்கள். எந்த வேலையையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியாத ஒரு மந்த நிலையும் குழப்பமும் கட்டாயம் ஏற்படுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு சிறு விஷயத்துலையும் ரொம்பவே கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி புதிதாக எந்த ஒரு பெரிய முயற்சிகளையும், புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களையும் அல்லது புதிய முதலீடுகளிலும் கட்டாயமாக இறங்கவே வேண்டாங்க. உங்களுடைய இயல்பான முன்கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு எல்லாரிடமும் ரொம்ப அமைதியாக கனிவாக பேசுகிறது ரொம்ப முக்கியமுங்க. குடும்பத்தில் குறிப்பாக வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத விவாதங்களை, வாக்குவாதங்களை முற்றிலுமாக தவிர்த்திடுங்க. அமைதியாக இருப்பதே இன்று பல குடும்ப பிரச்சனைகளை தீர்க்குங்க. யாரிடமும் பணம் கடன் வாங்குவதோ அல்லது மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதோ ஜாமீன் கையெழுத்து போடுவதோ இன்று அறவே கூடாதுங்க. பெரிய பணப்பரிவர்த்தனைகளை இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சிடுங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக பேசுங்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சொல்வதை கேட்டு அவர்கள் சொல்லும் வேலையை மட்டும் குறை கூறாமல் செய்து முடிப்பது உங்களை சிக்கலிலிருந்து காப்பாற்றுங்க. சக ஊழியர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். வண்டி வாகனங்களில் பயணங்கள் செய்யும்போது ரொம்ப நிதானமாக வேகத்தை குறைச்சி போயிட்டு வாங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எந்த ஒரு புது வேலைகளையும் தொடங்க வேண்டாங்க.
பூர நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை ரொம்ப ரொம்ப அவசியமுங்க. உத்திர நட்சத்திரக்காரர்கள் எந்த ஒரு செயலிலும் முன்கோபப்படாமல் நிதானமாக இருப்பது ரொம்ப நல்லதுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கன்னிராசிக்காரர்களே, ஒரு கட்டிடத்தை எழுப்பும் சிற்பி எப்படி ஒவ்வொரு செங்கல்லையும் அளந்து வைத்து நேர்த்தியாக கட்டுவாரோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையிலும் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அதை 100 முறை யோசித்து எந்த ஒரு சிறு தவறும் இல்லாமல் மிகச்சரியாக செய்யும் அறிவாளிகள் நீங்கள் தாங்க. ஒரு விஷயத்தின் அடி ஆழம் வரை சென்று ஆராயும் உங்களின் கூர்மையான அறிவு பல நேரங்களில் பலரை காப்பாற்றுங்க. இன்றைக்கி உங்களுடைய இந்த தெளிவான கடினமான உழைப்புக்கு ஒரு மிகப்பெரிய ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த பாராட்டும் அதற்கான அங்கீகாரமும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய தனித்துவமான திறமையை முழுமையாக புரிஞ்சுக்குவாங்க. நிறுவனத்தின் ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்டை உங்களிடம் முழு நம்பிக்கையோடு ஒப்படைப்பாங்க. அதை நீங்கள் மிகச்சிறப்பாக செஞ்சு முடித்து எல்லார்கிட்டையும் ரொம்ப நல்ல பேர் வாங்குவீங்க. சக ஊழியர்கள் உங்களது வழிகாட்டுதலை பின்பற்றுவார்கள். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக நீங்கள் போட்ட திட்டங்கள்லாம் இன்று 100% நல்லபடியாக சக்ஸஸ் ஆகுங்க. புதிய வாடிக்கையாளர்களின் வருகை உங்களுக்கு பெரிய லாபத்தை தேடித்தருங்க. விற்காமல் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் இன்று முழுமையாக விற்று தீருமுங்க. வியாபார கணக்கு வழக்குகளில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் இன்று சுமூகமாக தீர்ந்து நிம்மதி பிறக்குங்க. குடும்பத்தில் எல்லார் மனசுலேயும் அமைதியும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும் தன்மையும் நிறைஞ்சிருக்குங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் இன்று பணவரவு மிகவும் திருப்திகரமாகவும் உங்கள் தேவைக்கு அதிகமாகவும் இருந்து பழைய கடன் சுமைகளை முழுமையாக அடைத்து நிம்மதியை கொடுக்குங்க. முன்காலத்தில் கொடுத்த கடன்கள் வசூலாகுங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சுறுசுறுப்பாக சோர்வும் இல்லாமல் எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. உணவு கட்டுப்பாட்டை முறையாக பின்பற்றுவது ஆரோக்கியத்தை மேலும் கூட்டுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த சின்ன சின்ன சந்தேகங்கள் இன்று ஆசிரியர்களின் உதவியுடன் தெளிவடையுங்க. புதிய மொழிகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும். பெண்களுக்கு இன்று உறவினர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு இருக்குங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி சிறப்பாக துலங்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதை அழுத்தி கொண்டிருந்த பிரச்சனைக்கு இன்று சுமூகமான தீர்வு கிடைக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் மனதை சந்தோஷப்படுத்தக்கூடிய சுப செய்திகள் வந்து சேருங்க. பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. துலா ராசிக்காரர்களே, கேட்கும் அனைவரின் மனதையும் மயக்கும் இனிமையான இசையைப் போல உங்கள் பேச்சும் பழகும் விதமும் உங்களை சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதும் சந்தோஷமாகவே வச்சுருக்குங்க. எல்லாரிடமும் இணக்கமாக போகும் உங்கள் குணமே உங்களுக்கு பெரிய பலமுங்க. அழகுணர்ச்சியும் கலைத்திறனும் இயல்பாகவே உங்களிடம் அதிகம் இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸான எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத மனதிற்கு மிகவும் நிம்மதியான நாளாக அமையுங்க. குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சொத்து குழப்பங்கள் எல்லாம் இன்று ஒரு பெரியவரின் ஆலோசனையால் முற்றிலுமாக தீர்ந்து ஒரு நல்ல தெளிவு பிறக்குங்க. வீட்டில் சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகள் ரொம்ப விமர்சையாக நடக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் உற்ற நண்பனாகவும் இருந்து உங்களுடைய வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள். அதனால் நீங்கள் இன்று வேலையை சீக்கிரமாகவே முடித்துவிட்டு குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவீர்கள். மேலதிகாரிகளிடம் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி நல்லுறவு ஏற்படுங்க. வியாபாரத்தில் உங்களுடைய நிறுவனத்தை விரிவுபடுத்துவதற்காக புது முதலீடுகள் செய்ய, புதிய தொழில் கூட்டாளிகளை சேர்க்க இன்று ரொம்ப நல்ல நாளுங்க. வாடிக்கையாளர்களிடம் நீங்கள் பழகும் விதம் இன்று பெரிய பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளுவீர்கள். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த இடைவெளி குறைந்து அந்யோன்யம் ரொம்ப அழகாக அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்வீங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப தாராளமாகவும் எதிர்பாராத பல வழிகளிலிருந்தும் வந்து உங்கள் கைகளை நிரப்புங்க. கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்று திறமைக்கு தகுந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. புகழ் வெளியுலகத்துக்கு பரவுங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக எந்த குறையும் இல்லாமல் சீராக இருக்குங்க. மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்குகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு இன்று கலை மற்றும் விளையாட்டுத் துறையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமே மகிழ்ச்சியான உற்சாகமான நாளுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சற்றும் எதிர்பாராத வகையில் பெரிய பணவரவு வந்து ஆச்சரியத்தை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. விருச்சிக ராசிக்காரர்களே,
நெருப்பில் விழுந்தாலும் மீண்டும் உயிர்த்தெழுந்து வரும் ஃபீனிக்ஸ் பறவையைப் போல எத்தனை முறை நீங்கள் கீழே விழுந்தாலும் முன்பை விட இன்னும் பல மடங்கு வீரியத்தோடு எழுந்து வரும் அசாத்தியமான மன உறுதி கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. உங்கள் ரகசியங்களை எளிதில் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாத ஆழமான மனிதர்கள் நீங்கள். இன்றைக்கி உங்களது அந்த தைரியமான, அதிரடியான, யாருக்கும் அஞ்சாத முடிவுகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியையும் திருப்பு முனையையும் தேடித்தரப்போகுதுங்க. தொழிலில் ரொம்ப நாளாக செய்ய வேண்டும் என்று நினைத்து தள்ளி போட்ட புது முயற்சியை இன்று மிகவும் துணிச்சலாக ஆரம்பித்து அதில் பெரிய அளவில் லாபத்தை பார்ப்பீங்க. எதிரிகள் கூட உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. ஆபீஸில் உங்களுடைய நிர்வாக திறமையையும் ஒரு பிரச்சனையை நீங்கள் அணுகும் விதத்தையும் பார்த்து மேல் அதிகாரிகள் முதல் சக ஊழியர்கள் வரை எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு நிறுவனத்தில் ஒரு தனி செல்வாக்கு இன்று உருவாகுங்க. வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் அல்லது அங்கிருந்து நல்ல செய்திகள் வருங்க. குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளிப்போன சுப காரியங்கள், வளைகாப்பு, கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்வுகள் இன்று மிக சுமூகமாக கைகூடி வருங்க. அதனால் வீட்டில் உறவினர்களின் வருகையும் மகிழ்ச்சியான தருணங்களும் நிறைந்து காணப்படுங்க. கணவன் மனைவி ஒருத்தரை ஒருத்தர் ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருப்பாங்க. குழந்தைகள் மூலம் வீட்டில் சந்தோஷம் பெருகுங்க. பண வரவு இன்று எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீர்வீழ்ச்சி போல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் இன்று நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. பழைய வராக்கடன்கள் வசூலாகி மகிழ்ச்சியில் ஆழ்த்துங்க. ஆரோக்கியம் மிகவும் சீராக புது உத்வேகத்துடன் இருக்குங்க. வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மருத்துவ செலவுகள் இன்று பெருமளவு குறையுங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய ஆற்றலை பெறுவார்கள். பெண்களுக்கு இன்று சமூகத்தில் தனி அந்தஸ்து கிடைக்குங்க. திறமைகளை வெளிப்படுத்த நல்ல மேடை அமையுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கான அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் பல உங்களை தேடி தாமாகவே நடக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானவர்களிடமிருந்து சந்தோஷம் பெருகும் செய்திகள் வருங்க. சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரர்களே, வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி தன் இலக்கை மட்டும் சரியாக சென்று அடையுமோ அதே போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்த லட்சியத்தை எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நேர்கொண்ட பார்வையோடு சென்றடையும் உறுதியான மனம் கொண்டவர்கள் நீங்கள் தாங்க. உங்கள் நேர்மையும் எதையும் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்று பேசும் சுபாவமும் தனித்துவமானதுங்க. இன்றைக்கி உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமான, நீங்கள் என்றென்றும் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய மிக அருமையான சம்பவங்கள் நடக்குங்க. குறிப்பாக உங்கள் குழந்தைங்களுடைய கல்வி அல்லது வேலை சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை கிடைக்குங்க. அவர்கள் மூலமாக ஒரு நல்ல கௌரவம் சமுதாயத்தில் கிடைக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடிந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க. உத்தியோகத்தில் இத்தனை நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்த நியாயமான கோரிக்கைகளை, சம்பள உயர்வு அல்லது விரும்பிய இடமாற்றம் போன்ற விஷயங்களை மேலதிகாரிகள் எந்த தடங்களுமின்றி ஏற்றுக்குவாங்க. அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு இன்று ரொம்பவும் அனுகூலமான நாளுங்க. வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு லாபம் இன்றைக்கி முழுமையாக கிடைக்குங்க. புதிய தொழில் யுக்திகள் உங்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையுங்க. கணவன் மனைவி 2 பேருக்கு நடுவில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப அன்பாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போவீங்க. உங்களது வாழ்க்கை துணை குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து பக்கபலமாக இருப்பாங்க. பணப்புழக்கம் இன்றைக்கி ரொம்ப தாராளமாக எந்த சிக்கலும் இல்லாமல் இருக்குங்க. பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் வருங்க. குடும்பத்துடன் குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது ஆன்மீக தலத்துக்கோ சென்று வருவதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக அமையுங்க. உடல்நலத்தை பொறுத்தவரை ரொம்பவே ஆரோக்கியமாக, எந்த பிணியும் இல்லாமல் சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. மூட்டு வலி போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இன்று குறைந்து நிம்மதி தருங்க. பெண்களுக்கு இன்று ரொம்பவும் அதிர்ஷ்டகரமான நாளுங்க. தாய் வீட்டிலிருந்து சில நல்ல உதவிகள் தேடி வருங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மைகள் மட்டுமே தேடி வந்து சந்தோஷப்படுத்துங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தொழிலில் நல்ல பணவரவு தாராளமாக இருக்குங்க. நிதி நிலைமை உயருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் அனைத்தும் எவ்வித தடையுமின்றி வெற்றி அடையுங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகர ராசிக்காரர்களே, கரித்துண்டு எப்படி அதிக அழுத்தத்திற்கு பிறகு ஜொலிக்கும் வைரமாக மாறுமோ அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களும் உங்கள் கடினமான உழைப்பும் தான் இன்று உங்களை இந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல பட்டை தீட்டப்பட்ட வைரமாக ஜொலிக்க வச்சுருக்குங்க. உழைப்புக்கு இலக்கணம் வகுத்தவர்கள் என்றால் அது நீங்கள் தாங்க.
இன்றைக்கி உங்களுடைய இத்தனை கால கடினமான உழைப்புக்கேற்ற ரொம்ப பெரிய, நீங்கள் கனவில் கூட எதிர்பார்க்காத மிகப்பெரிய அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஆபீஸில் நீங்கள் நீண்ட நாட்களாக போராடி எதிர்பார்த்த பதவி உயர்வோ அல்லது கணிசமான சம்பள உயர்வோ இன்று தடையின்றி கிடைக்குங்க. உங்களை இதுவரை விமர்சித்தவர்கள் கூட இன்று உங்களை பார்த்து பாராட்டி பேசுவாங்க. பெரிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் மிகச் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் இன்று விற்பனை மிகவும் அமோகமாக இருந்து உங்கள் கல்லா நிரம்புங்க. வாடிக்கையாளர்களிடம் உங்களுடைய நற்பெயர் இன்று மேலும் வளருங்க. புதிய பிரான்ச் ஓப்பன் செய்வதற்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் தொடங்குங்க. பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைத்து தொழில் வளருமைங்க. குடும்பத்தில் எல்லாரும் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக ஒரு தூண் போல நின்று முழுமையான ஆதரவு கொடுப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப சிறப்பாக ஆழமான புரிதலோடு இருக்குங்க. ஒருவருடைய சிறு சிறு விருப்பங்களையும் மற்றவர் நிறைவேற்றி மகிழ்வீங்க. வீட்டில் பெரியவங்களோட, குறிப்பாக பெற்றோர்களின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களை மேன்மேலும் உயர்த்துங்க. பொருளாதார ரீதியாக இன்று மிகவும் பலமான நாளுங்க. உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பணங்கள் தடங்களின்றி வந்து சேருங்க. சேமிப்புகளை அதிகரிப்பதற்கான நல்ல திட்டங்களை இன்று வகுப்பீர்கள். வீடு, வாகனம் வாங்கும் யோகம் இன்று உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையுங்க. மாணவர்களுக்கு இன்று படிப்பில் கவனச்சிதறல்கள் நீங்கி முழுமையான ஈடுபாடு இருக்குங்க. உயர்கல்வி கற்பதற்கான முயற்சிகளில் வெற்றி கிட்டுங்க. பெண்களுக்கு இன்று சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயருங்க. செய்யும் காரியங்களுக்கு பெரிய அளவில் பாராட்டு கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கிய நல்ல மாற்றங்கள் நடக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதியதாக தொடங்கும் முயற்சிகளில் 100% வெற்றி கிடைக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதிற்குள் இருந்த பயம் நீங்கி வாழ்க்கையில் பெரிய நிம்மதி கிடைக்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, மற்ற பறவைகள் எல்லாம் மழையை கண்டு பயந்து ஓடும்போது மேகங்களுக்கு மேலே பறக்கும் கழுகை போல சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் மிகவும் உயரிய சிந்தனைகளோடு எப்பொழுதும் வித்தியாசமாக யோசிக்கும் திறமைசாலிகள் நீங்கள் தாங்க. உங்கள் பரந்த சிந்தனை எப்பொழுதும் சமூகத்தின் நலனையே முதன்மையாக கொள்ளுங்க. உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்பொழுதும் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தேடித்தருங்க. இன்றைக்கி நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட்டு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக முடித்து காட்டுவீங்க. வியாபாரத்தில் உங்களுடைய புது ஐடியாக்கள், மார்க்கெட்டிங் யுக்திகள் எல்லாம் இன்று வாடிக்கையாளர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்று நல்ல லாபத்தையும் பலனையும் கொடுக்குங்க. உங்கள் தொழிலை டிஜிட்டல் முறைக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை இன்று நீங்கள் எடுக்கலாங்க. தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் இன்று ரொம்பவும் லாபகரமாக அமையுங்க. ஆபீஸில் உங்களுடைய வேலைப்பளு இன்று பெருமளவு குறைஞ்சி மனசுக்கு நிம்மதியாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்குங்க. உங்களுடைய புதிய திட்டங்களுக்கு மேல் அதிகாரிகள் பச்சை கொடி காட்டுவார்கள். சக ஊழியர்களிடம் நல்லுறவு நீடிக்குங்க. குடும்பத்தில் எல்லாரும் ஒன்று கூடி மனம் விட்டு பேசி பழைய இனிய நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு நடுவில் புரிதல் ரொம்ப ஆழமாகவும் அழகாகவும் இருக்குங்க. ஒருவர் மனதை மற்றவர் எளிதில் புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல விட்டு கொடுத்து நடப்பீர்கள். உங்களது பொருளாதார மற்றும் பண நிலைமை எதிர்பாராத வகையில் ரொம்பவே திருப்திகரமாக மிகச் சிறப்பாக இருக்குங்க. பல நாட்களாக வரவில்லையே என்று நீங்கள் கைவிட்ட ஒரு தொகை இன்று திடீரென கைக்கு வந்து இன்ப அதிர்ச்சியில் ஆழ்த்துங்க. பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக இன்று ஒரு பெரிய உதவிகள் அல்லது தகவல்கள் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்று கல்வியில் ஆராய்ச்சி மனப்பான்மை அதிகரிக்குங்க. புதிய விஷயங்களை கற்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். பெண்களுக்கு இன்று தங்களுக்கு பிடித்தமான கலைகளில் ஈடுபட நல்ல நேரம் கிடைக்குங்க. மனதுக்கு புத்துணர்ச்சியாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்த குறையும் இல்லாமல் ஃபிட்டாக இருப்பீர்கள். நடைப்பயிற்சி மன அமைதியை தருங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலும் மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள், எடுத்த முடிவுகள் அனைத்தும் முழுமையாக சித்தியாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை நேரத்தில் மனதை குளிர வைக்கக்கூடிய நல்ல சுப செய்திகள் வந்து சேருங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மீனராசிக்காரர்களே, எத்தனை நதிகள் வந்து கலந்தாலும் அதை தன்வசமாக்கி கொள்ளும் பரந்த கடலை போல உங்களை யார் எவ்வளவு காயப்படுத்தினாலும் அவர்களை எளிதில் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஆழமான தூய்மையான மனசு கொண்டவர்கள் நீங்கள் தான். பிறருடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக நினைத்து போராடும் உங்களின் நல்ல மனதிற்கு என்றுமே இறைவனின் துணை இருக்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமான, மனசுக்கு முழுமையான நிறைவான நாளாக அமைய போகுதுங்க.
குடும்பத்தில் ரொம்ப நாளாக குழப்பத்தையும் சலசலப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சிறு சிறு பிரச்சனைகளெல்லாம் இன்று தானாகவே முழுமையாக தீர்ந்து வீட்டில் பரிபூர்ணமான அமைதி திரும்புங்க. உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அனைவரும் ஒன்று சேருவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத சுமூகமான சூழ்நிலை நிலவுங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு உணர்வை நிறுவனத்தின் பெரிய மேலதிகாரிகள் கவனித்து பாராட்டுவார்கள். விரும்பிய இடமாற்றங்கள் இன்று சுலபமாக கிடைக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருகை நீங்கள் சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பன்மடங்கு அதிகரித்து உங்களுடைய லாபம் பெருகுங்க. புதிய ஆர்டர்கள் வந்து குவியுங்க. வியாபாரிகளுடன் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட இன்று மிகவும் உகந்த நாளுங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அழகாக அதிகரிக்குங்க. ஒருவருக்கொருவர் சிறு சிறு ஆச்சரிய பரிசுகளை கொடுத்து காதலை வெளிப்படுத்தி கொள்வீர்கள். இதனால் மன இறுக்கம் குறையுங்க. உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இன்னைக்கு கணிசமாக உயருங்க. பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல டிவிடெண்ட் அல்லது வட்டித்தொகை வந்து சேருங்க. வீண் செலவுகள் அனைத்தும் இன்று முற்றிலுமாக கட்டுப்படுத்தப்படுங்க. குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதிலோ அல்லது ஆலய தரிசனம் செய்வதிலோ உங்களுடைய ஈடுபாடு இன்று ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் நாளுக்கு நாள் நல்ல முன்னேற்றம் காணுங்க. நாள்பட்ட வியாதிகள் கூட இன்று சரியான மருத்துவரின் ஆலோசனையால் குணமாக தொடங்குங்க. மாணவர்கள் இன்று கல்வியில் அதீத கவனம் செலுத்தி புதிய மைல்கற்களை எட்டுவார்கள். தேர்வுகளில் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு இன்று வேலைப்பளு குறைந்து ஓய்வு கிடைக்குங்க. சுற்றத்தார் மத்தியில் உங்கள் புகழும் மதிப்பும் மேலோங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் செய்யும் கடினமான வேலைகள் கூட மிகவும் ஈஸியாக முடியுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு வந்து உங்களின் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுக்கும் புதிய முயற்சிகள் எல்லாம் ஒரு பிரமாதமான வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி கிடைக்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. நாளைய விசேஷம் என்னவென்று பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, ஆடி மாதம் 20ஆம் தேதி வருதுங்க. புதன்கிழமை அப்படிங்கிறதால மகாவிஷ்ணுவுக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாளுங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து குளித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பெருமாள் படத்துக்கு முன்னாடி துளசி வைத்து நெய் விளக்கு ஏற்றி மனசார உருகி வேண்டிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இத்தனை காலமாக இருக்கிற எல்லா கஷ்டங்களும் ஒட்டுமொத்தமாக விலகி பெரிய அளவில் பண வரவும், தொழிலில் நல்ல முன்னேற்றமும், வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியும் வந்து சேருங்க. அன்பிற்கினியவர்களே, செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியையும் எந்த ஒரு குறையும் இல்லாத பெரிய மன நிறைவையும் அளவில்லாத செல்வத்தையும் தரும் ரொம்ப நல்ல அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டுங்க. மீண்டும் நாளை காலை இதே போல் ஒரு அருமையான தகவல்களுடன் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.